அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பொழுதும் நமக்கு சிரித்த முகமும் மன அமைதியும் தேவை. எந்த நேரத்திலும் புன்சிரிப்போடு இருக்கும்போது அதுவே நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறைவார்த்தை தந்து நம்மளை தேற்றுகிறார், திடப்படுத்துகிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் அதிகாரம் 8 இறைவார்த்தை 13 15 முடிய, மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை, மாறாக எல்லோரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாக இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களுடைய சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவர்களுக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவர்களுக்கு எதுவும் குறைபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஏன்னா இப்போ ஒரு அழிவு வந்தது பார்த்தீங்களா? அந்த அழிவில் என்னதான் இருந்தாலும் அவ்வளவுமே அழிஞ்சு போச்சு. அந்த பொருட்கள்லாம் நம்ம நடுத்தரத்தில் உள்ளவங்க, நம்மளை மாதிரி உள்ளவங்க சேகரிக்கணும்னா பல ஆண்டுகள் ஆகும் மக்களே. ஏன்னா உழைப்பு வேணும், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேணும், எல்லாமே போயிட்டுல, தண்ணியோட போயிட்டுல. அப்படி போகும்போது நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நம்ம இருக்கிறவங்க என்ன செய்யலாம்? உணவுகள் பரிமாற்றம் கொடுக்கலாம், உடைகள் பரிமாற்றம் கொடுக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு உதவி செய்யலாம். நாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த இறைவார்த்தையில் எழுதலை. மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று சொல்லவில்லை அப்படின்னு சொல்கிறாப்புல இறைவார்த்தையை. அப்போது எல்லாரும் சமநிலையில் இருக்கணும்னா இப்போ எல்லாருமே சமநிலையில் இல்லை. ஆனால் நிறையா இருந்தவங்கள்லாம் இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா? அந்த வீட்டை பழுது பார்க்கணும், அவர்கள் வீட்டில் போன பொருட்கள் அனைத்துமே திரும்ப எடுக்கிறவங்க தைரியம் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் இல்லாதவங்க நம் நிலையை போல் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? யோசிக்கணும், ஒவ்வொரு தான் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்தே நம்மளை பின்னுக்கு தள்ளும் பாருங்கள். அப்படி தள்ளுற நேரம் தான் நம்ம துவண்டு போகிறோம் இல்லையா? அதான். ஆனால் அதனால தான் என்ன சொல்கிறாப்புனா, எல்லாரும் சமநிலையில் இருப்பவர்கள் நம்மிடம் இருப்பதை குறைவாக இருந்தால் குறைவாக கொடுப்போம், நிறைவாக இருந்தால் நிறைவாக கொடுப்போம். எது தேவையோ அதை ஆண்டவர் நமக்கு தருவார். இன்றைக்கி ஒன்றுமே இல்லை என்று இல்லை யாரிடமும். அன்றாட தேவைக்குண்டான உணவு, உடுத்த உடையோ எல்லாமே அவர் தந்திருக்கிறார். வாடகை வீடாக இருந்தாலும் இருப்பதற்கு ஒரு இடம் தந்திருக்கிறார் அல்லவா? அப்போ இதை கொண்டு நாம் நிறைவுடும் போது ஆண்டவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். என்ன தேவை என்று நாம் அவரிடம் கேட்டாலும் அவர் நமக்கு தருகிறவர் நம்ம அருகிலே இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? உள்ளதை கொண்டு நிறைவாக வாழும்படி. ஏனென்றால் வாக்களித்தவர் ரொம்ப பெரியவர். வாக்களித்தது அவர் நமக்கு செய்யும் மட்டும் கண்ணும் கருத்துமாக நம்மளை பார்த்து கொண்டு இருப்பார். நாம் எதில் நிறைவாக இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு அவருடைய திட்டம். அவரோடு ஒன்றித்து இருக்கிறோமா? அவர் எதை செய்தாலும் ஏற்றுக்கொண்டு நன்றி என்ற வார்த்தையோடு நாம் இருக்கிறோமா? அப்படி இருந்தோம் என்றால் நாம் நிறைவாக வாழ்வோம். இந்த இறை சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நித்தமும் எங்களை காத்து வழி நடத்துகிறீர். ஆம் ஆண்டவரே, நாங்கள் பிறருக்கு உதவி செய்து அதில் ஒரு நிறைவை காண வேண்டும் என்று எங்களை கூறுகிறீர் ஆண்டவரே. அதுபோல் நாங்கள் பிறருக்கு உதவி செய்யும்போது ஒரு கை கொடுப்பது ஒரு கைக்கு தெரியாதவாறு செய்யும்படி எங்கள் உள்ளங்களை நிறைவுபடுத்தும் ஆண்டவரே. அப்படி செய்யும்போது தான் நீர் அதை விரும்புகிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளதை நாங்கள் பகிர்ந்தளிக்கும்படி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.